பிரைஸ்தெல்லாம் காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளையில் கூட விசேஷமாக ஒரு வசனத்தை நம்ம கேட்கும்போது மிகுந்த ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறதான ஒரு காரியம் நல்லா நம்ம கவனிக்க வேண்டும். இதோ வாசப்படியில் நின்று நான் தட்டுகிறேன். வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்பிரவேசிப்பேன். அப்போ அந்த ஒருவன் யார்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் நம்மளுடைய கதவுகளை தட்டுறார். காலப்பொழுதில் நம்மளுடைய கதவுகளை தட்டுறார். ஆனால் அந்த கதவுகளை தட்டும்போது நிறைய காரியம் என்னென்னா நீங்கள் நன்றாக கவனிக்க வேணும். என்னென்னா சோத்திரம், அவர் கதவை தட்டும்போது கதவை திறப்பது அல்ல. அப்புறம் நம்ம சௌகரியத்துக்கு ஒரு நேரம் எப்போயெல்லாம் உற்சாகம் வருதோ அப்போ அவருடைய கதவை தட்டுவது போல் நம்ம மாறி விடுகிறோம். அப்படி இல்லாதபடி தேவன் என கதவை தட்டும்போது அந்த நேரத்தில் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். முதலாவது ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்கணும்னா, அப்போ வாசப்படியிலேருந்து என் குடும்பத்தில் என் வாசப்படியிலேருந்து ஆண்டவர் தட்டுறார் அல்லவா? தேவன் எங்கள் வாசப்படியில் வந்து தட்டுறார், எங்கள் இருதயத்து கதவை தட்டுறார். அந்த நேரத்தில் நான் அசாதாரணமாக விட்டு விடுறேனே, அசால்ட்டாக விட்டு விடுறேனே. இன்றைக்கி அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை. அசால்ட்டாக விடுறது தான் பிரச்சனையே. அசால்ட்டாக நீங்கள் செய்கிறது தான் பிரச்சனையே. இப்போ இன்றைக்கு மறுபடியும் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் கதவை தட்டும்போது நீங்கள் அந்த கதவை திறந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அது உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவர் கதவை தட்டும்போது திறக்காத ஒரு கதவு அப்புறம் அவர் தட்ட மாட்டார். அவர் தட்டும்போது திறக்கல, அப்புறம் அவர் திரும்ப எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி தட்டிக்கிட்டு இருப்பாரா? தட்ட மாட்டார். அப்போ தேவ பிள்ளைகள் என் கதவை இன்றைக்கி தட்டுறாருன்னா அதை காட்டிக்கு ஒரு சந்தோஷம் எது கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் உங்கள் இருதயத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திறப்பாராக. உங்கள் இருதயத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திறந்து அவர் உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணி அவர் உங்களோட பேசி நீங்கள் அவரோட பேசி அது ஆசீர்வாதமாக செய்கிற காரியம் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த காலப்பொழுதில் அந்த ஆசீர்வாதத்துக்காக தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.